அறிஞர் காமராஜனுடைய உடன்புறவான நாடார் சமுதாயத்தினுடைய அந்த சமூக மக்களையும் தலைவர்களையும் வணங்கி எங்கள் சேலம் நிறுவனத்தின் சார்பாக எந்த தொழிலாளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் மாநாடு நான் எனக்கு இது 4வது தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொள்கின்றேன். போன முறை அம்புமணி எங்க சின்ன அவர்கள் தலைமையில் நடந்தது. அதுக்கு அடுத்த முறை அண்ணாமலை நம்ம பாஜக தலைவர் அவருக்கும் நடந்தது. இப்ப சிறப்பு மிக்க இன்னைக்கு நம்ம திருநெல்வேலியிலிருந்து நம்ம அம்மாச்சி நாயகன் ஐயா அவர்கள் தலைமையில நடந்து கொண்டிருப்பது தொடர்ந்து நடந்து கொள்கின்றிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில எனக்கு அன்பும் துணையும் ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த திருநெல்வேலியில் மட்டுமே 4 கிளைகளை பதிவு செய்திருக்கின்றோம். கோவில்பட்டி, தூத்துக்குடி, காவல்கிறார் என்று எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருந்தது. இப்போ அண்ணன் ஐயா அவர்கள் பாஜக தலைவர் அவர்கள் பொற்கரங்களால புத்தகப்பட்ட நிறுவனம் சேலம் திருநெல்வேலியில அப்படி அன்பு எவரோ ஒரு வேலைக்கு இடையிலையும் வந்து விலங்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். அதே அருகில் உள்ள பிஜி மன்னிதாஸ் ஐயா அவர்கள் இங்கு மணிப்படத்திலேயே எங்க சேலம் மாநாடுகளை தொடங்கி வைத்தார்கள். சேலம் மாநாடு என்பது உலகெங்கும் பதிவு செய்ய வேண்டிய பணியில குவைத்துல முதல் தமிழ் போலியும் யாழ்ப்பாணத்துல முதல் தமிழ் பேரையும் அமெரிக்காவில டெக்சாஸ்ல நமது சேலம் மாநாடு நிறுவனத்தில் பிறக்காத தலைவர்களே இந்த தென்காசியில அப்பா அவர்களும் காவல்துறையில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அப்பா அவர்களும் பல தலைவர்கள் ஒரு எந்த ஒரு மாற்று ஜாதி மதம் பார்க்காம எந்த ஒரு நான் யாருன்னு கூட நினைக்காம வந்து தலைவர்களை அன்பை பெற்று சேலமானார் அப்படி ஒரு மக்கள் பணியில இருக்குது. என்னையும் இந்த நேரத்தில மதித்து எனக்கு வாய்ப்பு தொடர்ந்து வழங்கிய அன்பு அண்ணன் பிச்சாண்டி அவர்களையும் சிவா அவர்களையும் நம்ம ரமேஷ் முத்து அண்ணன் அவர்களையும் வாழ்த்துகின்றேன். தலைவர் எத்தனையோ பணிகள் இருக்கும். நான் ஆறாவது தமிழ் என்று ஒரு சேனலை தொடங்கி அதில் என்னுடைய உழைப்பெல்லாம் ஏற்கனவே காமராஜரை பற்றி இங்க கூட எந்த சீனா கூட விஜய் ஒரு கோயில் வைத்த காமராஜர் படத்தை போட்டி உனக்கு என்ன தெரியும் கேட்கும் போது கூட வருத்தமா இருந்தது. அவரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நிறைய சொல்லலாம். சாதாரண நானாவே படிக்கிறது தமிழ் சொல்லத்துக்கு அவ்வளவு தெரியும். 8-10 ஆண்டுகள் சூழல் போராட்ட சிறையில் இருந்தது. 6000 பள்ளிகளையும் 13,000 பள்ளிகளையும் திறந்தவர், ஒரு ரத்த பிரமச்சாரியாக இருந்தவர், இந்த சமூகத்துக்கு உழைத்து வழிகாட்டியவர், இந்தியாவுக்கே வழிகாட்டியவர், இந்திய பிரதமர்கள் எல்லாம் உருவாக்கிய மாபெரும் தலைவர். அந்த தலைவர் வழியே உழைப்பென்றால் அது உங்கள் இனம். அந்த இடத்திலே எங்கேயும் இணைத்து மறக்காமல் வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற உங்களோடு என்றும் நான் அதுபோயாக நான் இந்த இடத்திலே நிற்பதை பெருமதிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வாழ்த்துகள், வணக்கம்.